வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு சூப்பரான எபிசோட் தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த எபிசோட்ல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த எபிசோட் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். நான் முதல்ல இந்த எபிசோடோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நிதின்ற ஒரு டென்னிஸ் பிளேயர் இருக்காங்க. அந்த டென்னிஸ் பிளேயரை யாரோ ஸ்பை பண்ற மாதிரியே தோணுது. ரெகுலரா யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே தோணுது. யாரா நம்மள ஃபாலோ பண்றா அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் பயத்துல தான் இருக்காங்க. இத பத்தி ஹஸ்பண்ட் கிட்டயும் சொல்றாங்க. இப்படி போயிட்டு இருக்கும் போது நிதி இருக்காங்கல்ல, ஒரு மர்ம நபரால கொல்லப்படுறாங்க. கொலை பண்ணது யாருன்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. இன்னொன்னு பொண்ணு காயத்ரின்னு இருக்காங்க. அவங்களோட லைஃப்ல சில ப்ராப்ளம் வருது. அவங்களுமே திடீர்னு மர்மமான முறையில கொல்லப்படுறாங்க. இந்த ரெண்டு லேடிஸ சாவடிச்சது யாருன்னு ஒரு கேள்வி வருது பாத்தீங்களா? போலீஸுங்க விசாரணை பண்றாங்க. குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் முழு கதையா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனே நிதின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் செலிபிரிட்டியா மாறி இருக்காங்க போல. இவங்க மேல ஒருத்தன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கான். இவங்களோட போட்டோவெல்லாம் ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இப்ப நிதியை பத்தி நமக்கு காட்டுறாங்க. இவங்க சொன்ன மாதிரி டென்னிஸ் பிளேயரா இருப்பாங்க. நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இவங்க வீட்ல பிராக்டிஸ் மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. வீடா கிளப்பான்னு தெரியல, பிராக்டிஸ் மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப யாரோ பாக்குற மாதிரியே தோணுது. இவங்களுமே சட்டுன்னு ஜன்னல் வழியா பாக்குறாங்க. இவங்களோட ஃபேன் ஒருத்தர் தான் வந்திருக்காரு போல. அந்த ஃபேன் மேன் அவங்களோட பெரிய ஃபேன் மேடம், உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஃபாலோ பண்ற நபர் இவர் கிடையாது, இவர் வேற ஒருத்தர் போல. ஆனா ஃபாலோ பண்றதுனால இவங்க கொஞ்சம் அப்செட்ல இருக்காங்க. சட்டுன்னு கதவை சாத்துற மாதிரி போறாங்க. அவருமே கிளம்பி போயிடுறாரு. இப்ப ஹஸ்பண்ட் வந்து பேசுறாரு. என்னாச்சு, எதுக்காக ஃபேன்ஸ் கிட்ட இப்படி நடந்துக்கிறேன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே ரெகுலரா யாரோ ஃபாலோ பண்றாங்க, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குன்னு சொல்றாங்க. இதை தாண்டி இவங்களோட Facebookல தப்பா கமெண்ட் வருது. இப்பெல்லாம் நிறைய கமெண்ட் வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோசியல் மீடியால இப்படிதான் பேசுவாங்க, இதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றாரு. ஹஸ்பண்ட் பேரு மகேஷ் அப்படின்றது. இவங்களுமே ரொம்ப மோசமா வருது. அதுவும் ரீசன்ட் டைம்ல யாரோ என்ன ஃபாலோ பண்றதா சொல்றாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மோசமா கமெண்ட் வருதுன்ற மாதிரி சொல்றாங்க. சரி விடு பாத்துக்கலாம்ன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றாரு. இப்ப வேற ஒரு சீனை காட்டுறாங்க. இது பாஸ்டா பிரசன்டான்னு தெரியல. ஒரு முஸ்லீம் பொண்ணு அண்ணனுக்கு தெரியாம வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க. லவ் மேட்டர் இருக்கிறதுனால அண்ணனுமே பாதுகாப்புக்காக வெளியே இருக்காரு. அண்ணன் அசரும் போது இந்த பொண்ணு வெளியே வந்து காதலனுக்கு கால் பண்றாங்க. நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி காதலன் கிட்ட சொல்றாங்க. காதலனோட ஃபேஸையும் நமக்கு காட்டல, அதே மாதிரி இந்த முஸ்லீம் பொண்ணோட ஃபேஸையும் நமக்கு தெளிவா காட்டல. ஒரு முஸ்லீம் பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணோட அம்மாவை காட்டுறாங்க. அந்த அம்மா பொண்ணு எங்கன்னு தேடிட்டு இருக்கும் போதுதான் பொண்ணு ஒரு லெட்டரை வச்சுட்டு போயிருக்கிறது தெரிய வருது. சாரிமா, நான் வீட்டை விட்டு போறேன்ற மாதிரி தான் அந்த பொண்ணு எழுதி வச்சிருக்கா. ஐயோ பொண்ணு போயிட்டாலே அப்படின்ற மாதிரி அம்மா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அந்த முஸ்லீம் பொண்ணுமே பாய் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப பாய் ஃப்ரெண்டு கூட பைக்ல ஏறி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. இந்த சைடு அம்மாவும் இந்த லெட்டரை படிச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அண்ணன் தங்கச்சி எங்கன்னு பாக்குறதுக்காக வராரு. அப்ப தங்கச்சி இல்லன்னு தெரிஞ்சோன்னா பயங்கர கடுப்பாயிருது. அந்த தங்கச்சி பேரு நூர்ஜான் போல. நூர்ஜான் என்னை ஏமாத்திட்டு போயிட்டால, அவளை விட மாட்டேன், அவளை கொன்னே தீருவன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. வேணாண்டா விட்டு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. உங்களுக்கு என்ன அசிங்கம் எனக்கு தானே, கண்டிப்பா அவளை சாவடிக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவருமே கோவமா பேசிட்டு இருக்காரு. நிதின்ற டென்னிஸ் பிளேயரை நமக்கு காட்டுறாங்க. பிராக்டிஸ் முடிச்சுட்டு இப்பதான் வந்திருக்காங்க போல. இளநீலாம் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஏடகடமா ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, இவங்க கார்ல இடிச்சிடுறாங்க. பார்த்து வரமாட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவங்களுமே கோவப்பட்டு அவங்க ரெண்டு பேரை திட்டுறாங்க. அவங்க பேரு ரமேஷ் ராகுல் அப்படின்றது. அதுல ஒருத்தன் கொஞ்சம் கோவமா பேசுறான். ஆனா இன்னொருத்தன் இருக்கான்ல, நம்ம மேலதான் தப்பு, நம்ம காசை தந்துடலான்ற மாதிரி காசெல்லாம் தந்துட்டு இருக்கான். மேடம் நீங்க தானே அந்த ஃபேமஸ் டென்னிஸ் பிளேயர் அப்படின்ற மாதிரி கேட்கறான். இவங்களுமே ஆமான்னு சொல்றாங்க. மேடம் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். ஆனா இவங்க இருக்காங்கல்ல, காரை இடிச்சுட்டு தேவையில்லாம பேசாதன்ற மாதிரி திட்டுறாங்க. நாங்க ஒழுங்கா தானே பேசுறோம், எதுக்கு திட்டுறீங்கன்ற மாதிரி அவன் கையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கான். கோவப்பட்ட இவங்களுமே கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. உன்னை விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே அவங்க கார்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால நிதிக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நிதி கொஞ்சம் பதட்டமா தான் காரை ஓட்டிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நிதி ஹஸ்பண்ட காட்டுறாங்க. இவர் பேர் மகேஷ்னு சொல்லியிருப்பேன். இவர் பாஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு, லேடி பாஸ் போல. அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போதுதான் நிதி கிட்ட இருந்து கால் வருது. என்ன நிதி, பிராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நிதி கொஞ்சம் பதட்டமா பேசுறாங்க. தேவையில்லாம ரெண்டு பேர்கிட்ட கொஞ்சம் சண்டை போட்டுட்டேன், அவங்க ரெண்டு பேர் வெறித்தனமா துரத்திட்டு இருக்காங்க, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ எந்த பகுதியில இருக்க சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே என்ன ஆகுதுன்றது தெரியல, காலு கட்டாயிருது போல. என்னாச்சு அப்படின்ற மாதிரி பாஸ் லேடியும் கேட்கறாங்க. என் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப இருட்டுனதுக்கு அப்புறம் நிதியை யாரோ ஷூட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. ஷூட் பண்ணது யாரு என்னன்றதை தெளிவா நமக்கு காட்டல. ஆக்சுவலா ஒய்ஃப் கிட்ட இருந்து கடைசியா அப்படி கால் வந்தது இல்ல, ஹஸ்பண்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு போல. சார் என் ஒய்ஃபுக்கு ஏதோ ப்ராப்ளம் சார், என்ன எதுன்றதை கொஞ்சம் பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன ப்ராப்ளம்னு இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது
இவர் தெளிவா எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. யார்கிட்டயோ பிரச்சனை நடந்திருக்கு போல சார், அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க, என்கிட்ட பயந்த மாதிரி பேசினா சார், அதுக்கப்புறம் அவகிட்ட இருந்து கால் வரல சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி போட்டோவை தாங்கன்னு வாங்கி பார்க்கும்போது தான் பெரிய டென்னிஸ் பிளேயர் அப்படின்றது தெரிய வருது. இவங்க டென்னிஸ் பிளேயர் தானே அப்படின்ற மாதிரி இவங்களுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்பதான் இவங்களுக்கு ஒரு பகுதியில பாடி கிடைச்சிருக்கு. அதாவது காட்டு பகுதியில நிதியை யாரோ ஷூட் பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த இடத்துல நிதியோட பாடி தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. யாரோ இந்த இடத்துல வச்சு சாவடிச்சிருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. யாரோட வேலையா இருக்கும், பக்கத்துல சிசிடிவி இருந்தா எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஹஸ்பண்ட் சொல்றதை வச்சு பார்த்தா நிதி கூட 2 பேர் சண்டை போட்டிருக்காங்க. நிதி கார் எடுத்துட்டு கிளம்பணும்னு அந்த 2 பேர் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. சண்டை பெருசாயி ஒருவேளை நிதியை சாவடிச்சிருப்பாங்களா, எந்த கன்னை யூஸ் பண்ணிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டா அந்த கன் மூலியமா ஏதாவது கண்டுபிடிக்கலாம்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஆளுங்களும் சரி சார் விசாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி நிதியை பத்தியும் முழுசா விசாரிக்கணும், அப்பதான் நிதியோட எதிரியை பத்தி தெரியும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப நிதியோட பாடியை ஹஸ்பண்ட் கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. ஹஸ்பண்டுமே யாரோ ஃபாலோ பண்ணதா சொன்னா இப்படி அநியாயத்துக்கு போய் சேர்ந்துட்டாலே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. அதாவது ரெகுலரா யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குன்ற மாதிரிலாம் வைஃப் சொன்னாங்கல்ல, அதை பத்திலாம் சொல்றாரு. இப்ப போலீஸுங்களும் கிளப்ல விசாரிக்கிறதுக்காக வராங்க. அப்ப கிளப்ல இருக்கவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒருத்தன் ஃபோர்ஸ் பண்ணி செல்ஃபி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பான், மேடம் புடிச்சு தள்ளி விட்டாங்க சார், கடைசியா இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இங்க வேலை பார்க்கிறவர் சொல்றாரு. சோ இவங்களுமே சிசிடிவியை செக் பண்ணா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்க சிசிடிவி வசதிலாம் இருக்கு, இவங்களுமே செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தன் போட்டோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணால, அவன் ஊடி போட்டிருக்கான், அவன் ஃபேஸ் சுத்தமா இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சோ கடைசியா இவன் போட்டோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான், இவங்க தள்ளி விட்டுருக்காங்க. அந்த 2 பசங்க தான் பண்ணிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, இவன் கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா இங்க இருந்து கிளம்பி போய் தான் இளநீ குடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் அங்க ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அந்த 2 பசங்க யாரு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப காயத்ரின்ற ஒருத்தங்களை காட்டுறாங்க. என்ன ஏமாத்திட்டல அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உண்மையில பாய் ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம் இவங்க பேசல, இது ஒரு ஷூட்டிங்கா தான் இருக்கும். அதாவது சீரியல் மாதிரி எடுப்பாங்கல்ல, அதுல தான் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைரக்டருமே நீ சூப்பரா நடிக்கிற அப்படின்ற மாதிரி பாராட்டுறாரு. உனக்கு பெரிய பெரிய வாய்ப்பெல்லாம் நான் தரேன்ற மாதிரி ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. எப்படியாவது பேசி இவங்களை கரெக்ட் பண்ணிடணும்னு நினைக்கிறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, ப்ரொஃபஷனலா மட்டும்தான் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நன்றி சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சிசிடிவில ஊடி போட்டு ஒருத்தன் ஃபோர்ஸ் பண்ணி அவங்க கூட போட்டோ எடுத்துக்கலாம் நினைச்சான் பாத்தீங்களா, அவனோட கொஞ்சோண்டு ஃபேஸ் மட்டும் தெரியுதுல்ல, அதை காமிச்சு ஹஸ்பண்ட் கிட்ட விசாரிக்கிறாங்க. இல்ல சார் எனக்கு தெரியல, ஆனா என் ஒய்ஃப் ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருந்தா, அதாவது கடைசி 2-3 வாரமாவே யாரோ என்ன ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு, அதுவும் இல்லாம என்னோட போஸ்ட்ல கொஞ்சம் தப்பா கமெண்ட் பண்றாங்க, நீ செம்ம ஆட்டா இருக்கன்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்றாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி என்கிட்ட சொன்னா சார். சோஷியல் மீடியால இப்ப எல்லாருமே இப்படி தானே சார் கமெண்ட் பண்றாங்க, அதனால இந்த விஷயத்தை நான் பெருசா எடுத்துக்க வேணாம்னு என்னோட ஒய்ஃப் கிட்ட சொன்னேன். ஆனா எவ்வளவு பெரிய தப்புன்றது இப்பதான் சார் தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. ஆக்சுவலா அந்த ஸ்டாக்கர் வேற ஒரு விஷயத்தையும் பண்ணான் சார் அப்படின்ற மாதிரி இந்த ஹஸ்பண்ட் மகேஷ் ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, அவன் அவங்களோட பேர் எழுதி பொக்கே மாதிரி வச்சுட்டு போயிருப்பான். இவர் தான் முதல்ல அந்த பொக்கேவை பார்த்திருப்பாரு. இவன் தான் வச்சான்னு தெரிஞ்சா ஒய்ஃப் பயப்படுவான்றதுக்காக என்னமோ இவர் வாங்கிட்டு வந்த மாதிரிலாம் ஒய்ஃப் கிட்ட தந்திருப்பாரு. கண்டிப்பா நான் உண்மையை சொல்லியிருந்தா பயந்துருப்பேன் சார், அதனால தான் மறைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி கவலைப்படாதீங்க, இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சரி நாங்க கண்டுபிடிச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி இந்த ஹஸ்பண்டை இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஆக்சுவலா போலீஸுங்களுக்கு இன்ஃபார்மர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இன்ஃபார்மர் ஒரு நபர் கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை பத்தி சொல்றாரு. அது என்னன்னா, பிளாக் கலர்ல ஒரு கார் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கு போல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நமக்கு ஒயிட் கலர் கார் ஃபாலோ பண்ண மாதிரி தான் காமிச்சாங்க, வேற ஒரு பிளாக் கலர் கார் ஃபாலோ பண்ணிருக்கு போல, இதெல்லாம் இங்க இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் போலீஸ் கிட்ட சொல்றாரு. இப்போ நமக்கு காயத்ரியை காட்டுறாங்க. காயத்ரி இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்றாங்க. இன்னும் 2-3 சீன் இருக்கு, அதை முடிச்சு தந்துட்டு போ, என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது என் அப்பா முடியாம இருக்காரு சார், சாரி சார் இந்த 2 சீனை என்னால் நடிக்க முடியாது, நான் போயிட்டு வந்துடுறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னமா இந்த மாதிரி நேரத்துல இப்படி பண்ற, சரி சீக்கிரமா போயிட்டு வா, நீ வரதுக்கு லேட் ஆச்சுன்னா நான் இந்த ஷூட்டிங்ல இருந்தே உன்னை தூக்க வேண்டி வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இன்ஃபார்மர் கிட்ட இருந்து சில தகவல் கிடைச்சது பாத்தீங்களா, அதை பத்திலாம் இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் மாதிரி நடந்துட்டு இருக்கு. இதை தாண்டி அந்த ராகுல் ரமேஷ்ன்றவங்க நிதி கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஸ்பாட்ல இருந்து யாரோ பாத்துருக்காங்க போல. சோ பிரச்சனை பண்ணது யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. அவங்க 2 பேரையும் கஸ்டடியில எடுத்துறாங்க. நீங்க 2 பேர் தான் பிரச்சனை பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் கார்ல ஃபாலோ பண்ணிருக்கீங்க, நீங்க தானே நிதியை சாவடிச்சீங்க, உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இவங்களுமே நடந்த பிரச்சனையை பத்திலாம் சொல்றாங்க. சார் ஒழுங்கா பேசும்போதே அந்த லேடி கொஞ்சம் கோவப்பட்டாங்க, பதிலுக்கு நாங்களும் கோவப்பட்டோம், நாங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது உண்மைதான் சார், ஆனா பாதியிலேயே நாங்க திரும்பிட்டோம், அந்த லேடியை விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பொய் சொல்லாம உண்மையை சொல்லுங்கன்னு கேக்குறாரு. உண்மையை தான் சொல்றோன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க கார் வெள்ளை கலரு, வேற ஒரு பிளாக் கலர் காரும் ஃபாலோ பண்ணிருக்கு போல, இவங்க சொல்றது உண்மையா இல்லையான்றதை அடிச்சு
விசாரிங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இன்னொரு பக்கம் நமக்கு காயத்ரியை காட்டுறாங்க. காயத்ரி அம்மாவும் அப்பாக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. 5 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகுமா, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அம்மா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நான் எப்படியாவது காசு அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றா. அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை நீ எப்படிமா அரேஞ்ச் பண்ணுவ அப்படின்ற மாதிரி அம்மா வருத்தப்படுறாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேமா, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றா. இந்த நிதிக்கு ரெகுலரா ஆட்டா கமெண்ட் பண்றவங்களோட லிஸ்ட் எல்லாம் இவங்க எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 15-20 பேர்கிட்ட ரெகுலரா கமெண்ட் பண்றாங்க. அதுல அந்த ஸ்டாக்கரும் ஒருத்தனா இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஸ்டாக்கர் யாருன்றத சீக்கிரமா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட் லேடி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஸ்டாக்கரை நமக்கு காட்டுறாங்க. அவனோட ஃபேஸ் நமக்கு காட்டல, ஆனா அவன் இருக்கான் பாத்தீங்களா, இன்னமும் அந்த நிதியோட போட்டோவை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். சோ இவங்களுமே இன்னும் டீப்பா சர்ச் பண்றாங்க. யாரு ரெகுலரா அக்கௌண்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கா, அதாவது நிதியோட அக்கௌண்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கான்ற மாதிரி ஃபில்டர் பண்ணும்போது இவனோட அடையாளம் தெரியுது. போட்டோல இருந்து எல்லாத்தையும் ஃபேக்கா தான் போட்டிருக்கான்னு தெரிய வருது. அப்ப இவன் தான் போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி காயத்ரி கதையை நமக்கு காட்டுறாங்க. காயத்ரி இருக்காங்க பாத்தீங்களா, அப்பாக்கான ஆபரேஷன் அமௌண்ட்டை பே பண்ணிருக்காங்க. எப்படிமா அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை பெரட்ன அப்படின்ற மாதிரி அம்மா ஆச்சரியமா கேக்குறாங்க. இவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வருண்னு ஒரு நபர் வராரு. ஆக்சுவலா வருணும் காயத்ரியும் ஒரே காலேஜ்ல படிச்சவங்க போல. காயத்ரி நான் தான் ஹெல்ப் பண்ணேன்னு அம்மா கிட்ட சொல்லுன்ற மாதிரி வருண் பேச ஆரம்பிக்கிறான். நாங்க 2 பேரும் ஒன்னா தான் படிச்சோம், நானும் காயத்ரியும் ரொம்ப க்ளோஸ், காயத்ரிக்கு நான் பண்ணாம யாருமா பண்ணுவா அப்படின்ற மாதிரி ரொம்ப க்ளோஸா பேசுறான். ஆனா காயத்ரிக்கு பெருசா இவனை பிடிக்காது போல, கொஞ்சம் ஒரு மாதிரி பயந்த மாதிரி தான் இவனை பார்த்துட்டு இருக்காங்க. நிதி யார்கிட்ட எல்லாம் போன்ல பேசியிருக்காங்க அப்படின்றத செக் பண்ண சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லியிருப்பாரு. அப்படி செக் பண்ணதுல எல்லாருமே சாதாரண கொலிக்கா தான் இருப்பாங்க. ஆனா ஒருத்த மட்டும் வித்தியாசமா இருக்கான். அவனோட பேரு ஃபைசல் அப்படின்றது. இந்த ஃபைசல் கிட்ட அடிக்கடி பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் லேடி சொல்றாங்க. ஃபைசல்னா ஸ்டார்டிங் ஒரு முஸ்லீம் அண்ணனை காமிச்சாங்கல்ல, அவர் தான் ஃபைசலா இருப்பாரு. இந்த ஃபைசல் உங்களுக்கு தெரியுமா, உங்க வைஃப் அடிக்கடி பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி மகேஷ் கிட்ட காட்டுறாங்க. இல்ல சார் இவன் யாருன்னே தெரியல அப்படின்ற மாதிரி மகேஷ் சொல்லிட்டு இருக்காரு. சரி என்ன ஏதுன்றதை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்கன்னு அனுப்பி வச்சிடுறாங்க. அந்த ஃபைசலை பொறுத்த வரைக்கும் வேற ஸ்டேட்டை சேர்ந்தவன் போல, அவனை பத்தி முழு டீடைல விசாரிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. ஆளுங்களும் சரி அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப காயத்ரியை நமக்கு காட்டுறாங்க. காயத்ரியோட ஃப்ரெண்டான வருண் இருக்கான் பாத்தீங்களா, அடிக்கடி உங்க வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு இருக்கான். அதாவது 2 பேருமே லவ் பண்றதா அம்மாவும் நினைச்சுக்கிறாங்க. 2 பேருமே வெளியே போக போறீங்களாமே, வருண் தான் சொன்னான்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஆனா காயத்ரி கொஞ்சம் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இவன் என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான், ஹெல்ப் பண்ணதை சாதகமா பயன்படுத்தி இப்படி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் தெரிய வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நிதியா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க உண்மையான பேரு நூர்ஜானா இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் பேரை மாத்திருக்காங்கன்றது தெரிய வருது. 2 வருஷத்துக்கு முன்னாடி பேரை மாத்திருக்காங்க. இந்த நூர்ஜானோட அண்ணன் தான் அந்த ஃபைசல். என்னவா இருக்கும், அந்த அண்ணன் கிட்ட விசாரிச்சாதான் ஏதாவது தெரியும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. ஸ்டார்டிங் தங்கச்சியோட ஃபேஸ காட்டல, இப்பதான் காட்டுறாங்க. நிதி தான் நூர்ஜான் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. தங்கச்சி லவ் பண்றாளா அப்படின்ற மாதிரி அண்ணனுக்கு டவுட்லாம் இருக்கு. ஃபாலோ பண்றாரு. அப்பதான் ஒருத்தன் கூட சேர்ந்த மாதிரி பைக்ல தங்கச்சி போறது தெரிய வருது. ஒரு கேம் விளையாடுறதுக்காக தெரிஞ்ச ஒருத்தர் கூட பைக்ல போறது தெரிய வருது. யார் அதுன்னு கேட்கும்போது நான் லவ் பண்றேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எது லவ் பண்றியா, இதுக்கப்புறம் விளையாட கூட நீ வெளியே போக கூடாதுன்ற மாதிரி இந்த அண்ணா ஃபைசல் இருக்காரு பாத்தீங்களா, வீட்டுல வச்சே இவங்களை லாக் பண்ணிருப்பாரு. அதனால தான் அண்ணனை மீறி இவங்க தப்பிச்சு போயிருக்காங்க போல. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அந்த சமயம் ஃபைசலோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, ஃபைசலை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபைசலுமே விடுங்கமான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அம்மா விட முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து போலீஸுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உங்க பையன் ஃபைசல் எங்கன்னு கேட்கும்போது இவங்களும் தெரியலன்ற மாதிரி ஏமாத்துறாங்க. சரி நாங்க செக் பண்ணிக்கிறோம்னு இவங்க எல்லா ரூமையும் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அம்மா ஃபைசலை லாக் பண்ணி வச்சிருக்கிறது தெரிய வருது. எதுக்காக லாக் பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி அம்மாவை துருவி கேள்விலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த வருண் இருக்கான்ல, காயத்ரிக்கு சும்மாலாம் காசு தரல, என் கூட 1 மணி நேரம் இருக்கணும்ன்ற மாதிரி தான் காசு தந்திருக்கான் போல. அதனால இவங்களுமே பல்ல கடிச்சிட்டு இவன் கூட 1 மணி நேரம் இருக்காங்க. இப்ப இவனோட ஃப்ரெண்டையும் கூட்டு வந்திருக்கான். என் ஃப்ரெண்டு கூடயே நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி சொல்றான். ப்ளீஸ் என்ன விட்டுன்ற மாதிரி கேக்குறாங்க. நீ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோ, நம்ம 2 பேர் ஒன்னா இருந்ததை வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், உனக்கு தான் பிரச்சனை வரும்ன்ற மாதிரி சொல்றான். வேற வழி இல்லாம இவங்களுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபைசலை பொறுத்த வரைக்கும் வீட்டை விட்டு ஓடி போனதுனால தங்கச்சி மேல செம்ம கோவத்துல இருந்திருப்பாரு. தங்கச்சி எங்கன்னு தேடி அலைஞ்சிருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவ நம்பரை கண்டுபிடிச்சிருக்க, ரெகுலரா மிரட்டுற மாதிரி பேசியிருக்க, ஒரு ஸ்டேஜ்ல அவ கதையே முடிச்சிருக்க, அப்படிதானேன்ற மாதிரி கேக்குறாங்க. மேடம் என் பேர்ல நம்பர் இருந்தாலும் என்னோட அம்மா தான் யூஸ் பண்ணாங்க, என் அம்மா தங்கச்சி கிட்ட பேசினது இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியவே செஞ்சதுன்ற மாதிரி சொல்றான். இப்ப இன்ஸ்பெக்டர் மகேஷை வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. இது யாருன்னே தெரியலன்னு சொன்னீங்க, ஆனா இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், உண்மையை சொல்லுங்கன்னு கேட்கும்போது மகேஷும் உண்மையை சொல்றாரு.
ஆக்சுவலா நூர்ஜானா அப்ப லவ் பண்ணதே இந்த மகேஷா தான் இருப்பாரு. அண்ணனும் வார்னிங்லாம் கொடுத்திருப்பான். அதை மீறியே இவங்க 2 பேர் சேரலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. அப்படி சேர்றதுக்காக நூர்ஜான் பேரை மாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் சப்போர்ட் பண்ணி அவங்க பெரிய பிளேயரா மாறி இருப்பாங்க. இதான் சார் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது எதுக்காக முன்கூட்டியே சொல்லல, ஃபைஸ்ல எதுக்காக தெரியாதுன்னு சொன்னீங்கன்னு கேக்குறாரு. சார் பாஸ்ட பத்திலாம் எதுக்கு பேசணும்ன்றதுக்காக ஃபைஸ்ல தெரியாதுன்னு சொன்னேன் சார், மத்தபடி எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு. ஆனா ஹஸ்பண்ட் மேலேயே லைட்டா இப்ப போலீஸ்க்கு டவுட் வருது. ஹஸ்பண்ட நிறைய துருவி விசாரிக்கிறாரு. அதாவது ஹஸ்பண்டுக்கு வேற யார் கூடயாவது பழக்கம் ஏற்பட்டு அதுக்காக கூட சாவடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. என் அம்மா தான் போனை யூஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி அந்த ஃபைசல் சொன்னா பாத்தீங்களா, இதனால அம்மா கிட்ட விசாரிக்கிறாங்க. ஃபைசல் சொன்னது உண்மைதான், நான் தான் போனை யூஸ் பண்ணுவேன். என் பொண்ணு இவ்வளவு நாள் பேசல, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியில இருந்து பேச ஆரம்பிச்சா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. பொண்ணுமே அம்மா கிட்ட பேசாம இருக்க முடியலன்றதுக்காக பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தன் ரெகுலரா ஃபாலோ பண்ணா பாத்தீங்களா, அதை நினைச்சு பயம் வந்திருக்கும். அதெல்லாம் அம்மா கிட்ட தான் ஷேர் பண்ணிருப்பாங்க. என்னம்மா சொல்ற, அதெல்லாம் ஒன்னும் கிடையாது அப்படின்ற மாதிரி அம்மா ஆறுதல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் நாங்க 2 பேருமே அடிக்கடி போன்ல பேசுவோம். இப்படி நான் போன்ல பேசிட்டு இருக்கிறத ஒரு நாள் என்னோட பையன் ஃபைசல் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா ஃபைசல் பாத்துறான். நீ எங்க இருந்தாலும் உன்னை விட மாட்டேன்டி அப்படின்ற மாதிரிலாம் கோவமா தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருக்கான். அண்ணன் பேசுறாருன்னு தெரிஞ்சோன்னா தங்கச்சி காலை கட் பண்ணிடுறாங்க. தங்கச்சி எங்க இருக்கா, எந்த ஏரியால இருக்கா, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி அம்மா கிட்ட கேட்டிருப்பான். அம்மா சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா பையனே கண்டுபிடிச்சு பொண்ணு ஏதோ பண்ணிட்டான் போல, அதனால தான் பொண்ணு கடைசி கொஞ்ச நாளா நமக்கு கால் பண்ணலன்ற மாதிரி அம்மாக்கு பயம் வந்திருக்கும். அதனால தான் மயக்க மருந்தை கலந்து அவனை பெட்ல லாக் பண்ணி விசாரிச்சிருப்பாங்க. இப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, நீ தான் ஏதோ பண்ணிருக்க, அவ இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு அவ கதையை முடிச்சிருக்க, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி இவனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. சார் உண்மையிலேயே நான் 2 நாள் வீட்டுல வராததுக்கு காரணம் என் கேர்ள் ஃபிரெண்டு கூட நான் வெளியே போயிருந்தேன் சார். என் அம்மா சொன்னா புரிஞ்சுக்கல சார், என்ன நம்பாம லாக் பண்ணி விசாரிச்சாங்க. என் அம்மா கிட்ட சொன்னதையே தான் சொல்றேன், என் தங்கச்சியை நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்றான். இதுதான் ஸ்டாக்கரா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒருத்தனை ஃபில்டர் பண்ணாங்கல்ல, இப்ப அவனோட அட்ரஸையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த ஸ்டாக்கரை நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஃபேஸ் எல்லாம் கூட காட்டுறாங்க. திடீர்னு போலீஸ் இவன் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே இவன் பயப்படுறான். வீட்லயே எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒளிஞ்சுக்கிறான். கதவை யாருமே திறக்கல, இவங்களுமே உடைச்சு உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்து பார்க்கும்போது யாருமே இல்லன்றது தெரிய வருது. ஒருவேளை ஜன்னல் வழியா தப்பிச்சு போயிட்டானான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. கிளம்பலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறதுக்கு போறாங்க. அப்பதான் ஒரு கபோர்டை செக் பண்ணலான்னு ஓபன் பண்றாரு. அந்த கபோர்டுக்குள்ள தான் அவன் மறைஞ்சிருப்பான். மாட்னியான்ற மாதிரி அவனை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. நீ தான் ரெகுலரா அவளை ஃபாலோ பண்ணிருக்க, தப்பா மெசேஜ் பண்ணிருக்க, ஒரு வாட்டி செல்ஃபி எடுக்கவும் ட்ரை பண்ணிருக்க, நீ தாண்டா அவளை சாவடிச்ச, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு நிதியை ரொம்ப பிடிக்கும் சார், அதனால தான் ஃபாலோ பண்ண, போட்டோ எடுக்க ட்ரை பண்ணன்ற மாதிரி சொல்றான். அவ இடம் கொடுக்கலன்றதுக்காக அவளை சாவடிச்சிட்ட அப்படிதானன்னு கேக்குறாரு. சார் நிதியை சாவடிச்சது நான் கிடையாது சார், உண்மையை தான் சொல்றேன், நான் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ப முடியாம அடிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிடுறாரு. எனக்கு ஹஸ்பண்ட் மகேஷ் மேலேயும் டவுட் இருக்கு, அவரை பத்தி கொஞ்சம் விசாரிங்க இன்ஸ்பெக்டர் சொல்லிருப்பாரு. இப்ப லேடி அசிஸ்டன்ட் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மகேஷ்க்கு பாஸா ஒரு லேடி இருக்காங்கல்ல சார், 2 பேருமே அடிக்கடி மணிக்கணக்கா போன்ல பேசியிருக்காங்க சார், இது எனக்கு தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம இன்ஃபார்மர் கிட்ட சொல்லி ஃபாலோ பண்ண சொல்லுங்கன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி மகேஷையும் அந்த பாஸையும் காட்டுறாங்க. அந்த பாஸ் மகேஷ் கிட்ட கொஞ்சம் க்ளோஸா பேசுறாங்க, ஆறுதல் சொல்ற மாதிரி பேசுறாங்க. இவருமே சிரிச்சுக்கிட்டே பேசுறாரு. அந்த காயத்ரியோட அப்பா இன்னும் ஹாஸ்பிட்டலை விட்டு வீட்டுக்கு வரல போல, இன்னும் செலவு போய்கிட்டே தான் இருக்கு போல. இப்ப பொண்ணோட உதட்டுல காயம்லாம் இருக்கு. அம்மாவும் என்னாச்சு, ஏதாவது அடிபட்டுச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அப்படின்ற மாதிரி காயத்ரி சமாளிக்கிறாங்க. ஆக்சுவலா வருணோ ஃப்ரெண்ட்ஸும் டார்ச்சர் பண்றாங்க போல, அதனால தான் இந்த மாதிரி காயம்லாம் ஏற்பட்டு இருக்கு. ஆக்சுவலா ஃபைஸ்ல பொறுத்த வரைக்கும் அந்த சமயம் நான் வேற இடத்துல இருந்தேன், தங்கச்சியை எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொன்னா. ஆனா இப்ப வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட கொஞ்சம் வித்தியாசமா பேசிட்டு இருக்கான். நான் தான் இந்த விஷயத்த பண்ணன்ற துணியில பேசிட்டு இருக்கான். ஒருவேளை பையன் போலீஸை ஏமாத்திட்டு வந்துட்டானா அப்படின்ற மாதிரி அம்மாவும் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப மகேஷ் இருக்கார்ல, அந்த பாஸ் லேடி கூட சேர்ந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. அதாவது 2 பேருமே ஒரே பைக்ல கிளம்புறாங்க. இது எல்லாத்தையும் இன்ஃபார்மர் இருக்காரு பாத்தீங்களா, லாங்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. ஆமா சார், 2 பேருமே கொஞ்சம் க்ளோஸா பழகிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, நான் ஏற்கனவே கெஸ் பண்ணது கரெக்டா போயிருச்சு. அதாவது உனக்கும் நிதிக்கும் ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்திருக்கு. அந்த மாதிரி சமயத்துல தான் நிதியே ஒரு ஸ்டாக்கர் ஃபாலோ பண்ணிருக்கான். அதே மாதிரி அன்னைக்கு கார்ல 2 பேர் ஃபாலோ பண்ணிருக்காங்க. உனக்கு லட்டு மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு. சரி நிதி கதையை முடிச்சுட்டு பாஸ் கூட சேர்ந்துடலான்னு ஒரு கணக்கு பண்ணிருக்க. ஃபாலோ பண்ண ரமேஷும் ராகுலும் பாதியிலேயே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நீ அந்த இடத்துக்கு போயிருக்க, சைலண்டா உன் வைஃப் கதையை முடிச்சுட்டு கிளம்பி இருக்க. நான் சொல்றது உண்மைதானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சார், பாஸுக்கும் எனக்கும் நடுவுல எதுவும் இல்ல, என் வைஃபை நான் சாவடிக்கலன்னு சொல்றாரு. பாஸ் கிட்டயும் பேரலா விசாரணை நடந்துட்டு இருக்கு. பாஸ் கிட்ட லேடி ஆபீசர் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, எங்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் பழக்கம் போயிட்டு இருக்குன்ற மாதிரி இந்த பாஸ் லேடி சொல்லிடுறாங்க.
லேடி அசிஸ்டன்ட் அங்க விசாரிக்கிறா, பாஸ் ஒத்துக்கிட்டாங்க, பழக்கம் போறத ஒத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இதுக்கு மேல பழக்கம் இல்லன்னு சொல்ல முடியாதுல்ல, மகேஷுமே ஒத்துக்கிறாரு. நிதிக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனைன்றதை இப்பதான் காட்டுறாங்க. ஆக்சுவலா நிதிய பிளேயரா மாத்தினதே இவர்தான். ஆனா போக போக நிதி கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டுறாங்க. உன்னை விட நான் தான் பெரிய லெவல்ல இருக்கன்ற மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறாங்க. இது இவருக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கேப் ஏற்பட்டிருக்கும். அப்பதான் இவர் பாஸ் கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருப்பாரு. சார், பாஸும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரியே பிளான் வச்சிருந்தோம். ஆனா நிதியை டைவர்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ற மாதிரி தான் பிளான் வச்சிருந்தேன். எப்படி சார் நான் நிதியை சாவடிப்பேன்? ஒரு காலத்துல லவ் பண்ணவ சார், எப்படி சாவடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் கேட்டுட்டு இருக்கான். காயத்ரியை வருண் பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்ல. வருண், போதும் வருண், என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவ்வளவு சீக்கிரத்துல உன்னை விட முடியாதுன்ற மாதிரி இவன் கொஞ்சம் வில்லத்தனமாலாம் பேசிட்டு இருக்கான். அப்படியே 2 நாள் ஓடி போயிருது போல. இப்ப அம்மா வருணை பாக்குறதுக்காக வீட்டுக்கே வந்திருக்காங்க. உன்னை பாக்குறதுக்கு தானப்பா காயத்ரி வந்தா, காயத்ரி எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. காயத்ரி என்ன பாக்குறதுக்கு வந்தாளா? என்ன பாக்குறதுக்கு வரல ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். என்னப்பா இப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி அம்மா ஷாக் ஆகுறாங்க. பொண்ணுக்கு என்ன ஆச்சோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. காயத்ரியோட அம்மா கம்ப்ளைண்டும் பண்ணிருப்பாங்க போல. போலீஸுங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் காயத்ரி ஒரு இடத்துல பாடியா இருக்கிறது தெரிய வருது. அதாவது யாரோ சாவடிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. சரி, சுத்தி இருக்க சிசிடிவியை செக் பண்ணலான்ற மாதிரி செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது காயத்ரி இருக்காங்க பாத்தீங்களா, கொஞ்சம் பதட்டமா ஒரு இடத்தை விட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்படி போனவங்கள யாரோ அட்டாக் பண்ணி சாவடிச்சிருக்காங்கன்னு தெரியுது. யாருன்றது தெரியல. அதே மாதிரி காயத்ரியோட கார்டை யூஸ் பண்ணி யாரோ காசு எடுத்திருக்காங்கன்றதும் தெரிய வருது. யாரா இருக்கும்ன்ற மாதிரி இவங்களுமே சிசிடிவியை பாக்குறாங்க. ஊடி போட்டு அவன் முகத்தை மறைச்சிருக்கான். கையில ஒரு டாட்டூ இருக்கிறது மட்டும் இவங்களுக்கு தெரியுது. இதே ஊடியை நம்ம பார்த்திருக்குமேன்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. ஏன்னா அந்த இடத்துல இருந்து இவருக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. இந்த ஊடியை தானே அந்த ஸ்டாக்கர் பையன் போட்டிருந்தான். ஸ்டாக்கர் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயத்தை பண்ணிருப்பாங்களா, இல்ல ஸ்டாக்கர் பையனே பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி அவங்கிட்ட விசாரணை பண்றாரு. சார், எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லன்ற மாதிரி ஸ்டாக்கர் பையன் சொல்றான். காயத்ரி எங்க இருந்து ஓடி போனாங்கன்றத போலீஸுங்க விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது வருணோட கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து தான் ஓடி போயிருக்காங்கன்னு தெரிய வருது. கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து எதுக்காக அவங்க ஓடி போனோம், அப்ப கெஸ்ட் ஹவுஸ்ல என்ன நடந்தது, அந்த வருணை லாக் பண்ணி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வருணை கஸ்டடியில எடுத்து அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஒழுங்குமரியாதையா சொல்லு, நீ தானே சாவடிச்ச, அவ பயந்து ஓடி இருக்கா, நீ துரத்திட்டு வந்து சாவடிச்சிருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவனுமே இல்லன்ற மாதிரி சொல்றான். இவன் டார்ச்சர் பண்ணதெல்லாம் ஒத்துக்கிறான். ஆக்சுவலா அந்த பொண்ணை பிரெக்னன்ட்டாவே ஆக்கியிருப்பான். இவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஒன்னா இருக்க வச்சிருப்பான், பிரெக்னன்ட் ஆக்கியிருப்பான், கருவை கலைச்சிருன்ற மாதிரி மிரட்டி இருப்பான். ஒரு ஸ்டேஜ்ல இவன் டார்ச்சர் தாங்க முடியாம இவன் கிட்ட சொல்லாம கொள்ளாம நைட்டோட நைட்டா கிளம்பி போயிருப்பாங்க. அப்படி போனவங்கள வேற யாரோ சாவடிச்சிருக்காங்க சார், சத்தியமா நான் இந்த விஷயத்த பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த 2 கேஸ்லயும் ஒரே ஒரு காமன் பாயிண்ட் மட்டும் இருக்கு. 2 பேருமே வந்து கன்னால சுடப்பட்டிருப்பாங்க. ஒரே கன்னை தான் இந்த 2 கொலையிலையும் யூஸ் பண்ணிருக்காங்க. யார் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, எப்படியாவது கண்டுபிடிக்கணும். ஸ்டார்டிங்ல இருந்து இந்த கேஸை நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட் லேடி கிட்ட சொல்றாரு. ஸ்டார்டிங்ல இருந்து இவங்க கேஸ்ல என்னெல்லாம் சேகரிச்சிருக்காங்களோ அது எல்லாத்தையும் திரும்பி உட்காந்து இவருமே படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி படிக்கும் போது நிதியோட காரை ஒரு பிளாக் கலர் காரை ஃபாலோ பண்ணதா இன்ஃபார்மர் சொல்லியிருப்பாரு. அதாவது இன்ஃபார்மர் அவரா சொல்லியிருக்க மாட்டாரு, விட்னஸ் ஒருத்தர் பார்த்தாருன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரி, அந்த விட்னஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணீங்களான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இல்ல சார், நம்ம இன்ஃபார்மர் தானே அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படிங்க கன்ஃபார்ம் பண்ணாம இருப்பீங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே இந்த இடத்துல கோவப்படுறாரு. அந்த இன்ஃபார்மர் பொய் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களான்ற மாதிரி அசிஸ்டன்ட் லேடி கேட்கறாங்க. ஆமா, பொய் சொல்லியிருக்க கூட வாய்ப்பு இருக்கு, நம்மள வேற பக்கம் டைவர்ட் பண்றதுக்காக இப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த இன்ஃபார்மர் மேல ஒரு கண்ணை வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. ஆளுங்களும் சரி அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு சொன்ன இன்ஃபார்மர் இருக்கான்ல, ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக வரான். அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் கையில தான் டாட்டூ குத்தி இருக்கு. டேய், இந்த டாட்டூவை நீ சீக்கிரமா அழைச்சிரு, ஏன்னா சிசிடிவில இந்த டாட்டூ பதிவாயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். ஆக மொத்தத்துல இவனுங்க தான் இல்ல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப இவனுங்க பேசிட்டு இருக்கிறத லாங்ல இருந்து ஒருத்தர் கவனிச்சிட்டு இருக்காரு. போலீஸுக்காக வேலை பார்க்குற ஒருத்தர் தான் கவனிச்சிட்டு இருக்காரு. ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி இவன் பதட்டமா ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசிட்டு இருக்கான், இங்க தான் இருக்கான், வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல போலீஸுங்களாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் திருச்சி ஓடுறாங்க. ஆனா போலீஸுங்க இருக்காங்கல்ல, லாக் பண்ணி பிடிச்சிடுறாங்க. இன்ஃபார்மரோட பேரை நீங்க ரவின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப ரவியை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. ரவியை பொறுத்த வரைக்கும் பண கஷ்டத்துல இருக்கான். ஒய்ஃப் பணம் இல்லன்றதுக்காக தினம் தினம் இவனை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த அசிங்கத்துல இருக்கும் போதுதான் சார் 2 விஷயம் என்ன கடுப்பேத்துற மாதிரி நடந்தது, அதுக்காக தான் இப்படி பண்ணிட்டேன்ற மாதிரி இவனுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா நிதி காரை வேகமா ஓட்டிட்டு வரும்போது கார் பிரேக் டவுன் ஆயிருக்கும். அவனுங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணலன்னு தெரிஞ்சோன்னா ரிலாக்ஸ் ஆயிருப்பாங்க. அப்பன்னு பார்த்தா அந்த வழியா இன்ஃபார்மரும் ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. இன்ஃபார்மரை பொறுத்த
வரைக்கும் இவங்களோட பெரிய ஃபேன் போல. மேடம் நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்ற மாதிரி இவன் தோல்ல கைய போடுறான். இதுல அந்த பொண்ணு டென்ஷன் ஆயிடுறாங்க. நீ பாட்டுக்கு தோல்ல கைய போடுவியா அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. சாரி மேடம்னு சொல்றான். சாரி சொன்னா போதுமா அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா திட்டுறாங்க. அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. ஒய்ஃப் அசிங்கப்படுத்துற மாதிரியே இவனுக்கு தோணுது. கடுப்பான இவன் இருக்கான்ல, இவளை விடாதீங்கடா அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றான். எல்லாருமே சேர்ந்த மாதிரி துரத்துறாங்க. அப்படி துரத்துனவங்க காட்டு பகுதியில வச்சு கதையை முடிச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் ஜுவல்ஸ்லாம் இருந்திருக்கும்ல, அதெல்லாம் தூக்கி இருப்பாங்க. போலீஸை எப்படியாவது டைவர்ட் பண்ணணும்ன்றதுக்காக இவர் இன்ஃபார்மரா இருக்கிறத அட்வான்டேஜா யூஸ் பண்ணிருப்பாரு. பிளாக் கலர்ல ஒரு கார் போயிருக்கு போல சார், விட்னஸ் பார்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் பொய்யா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. போலீஸுங்க முதல்ல அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. கடைசியில விசாரிக்கும் போதுதான் அந்த மாதிரி பிளாக் காரே இல்ல, இவன் அடிச்சு விட்டுருக்கான் அப்படின்றதெல்லாம் தெரிய வருது. சரி காயத்ரியை எதுக்காகடா ஷூட் பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவன் கிட்ட ஒரு கன் இருக்கு, அதை வச்சுதான் 2 கொலையும் பண்ணிருக்கான். இப்ப எதுக்குன்றத சொல்ல ஆரம்பிக்கிறான். காயத்ரி தப்பிக்கணும்னு கொஞ்சம் பதட்டமா ஓடி வந்தாங்கல்ல, இவனுங்க கார்ல வரும்போது இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலான்ற மாதிரி காயத்ரி டிராவல் பண்றதுக்கு முடிவு எடுத்திருப்பாங்க. இவனுங்களும் தனியா ஒருத்தி சிக்கி இருக்கா, கதையை முடிச்சிடலான்ற மாதிரி கதையை முடிச்சிருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவன் எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கிறான். இப்ப இவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு, கூட்டு போங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதோடய இந்த எபிசோடு கதையை நமக்கு முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த எபிசோட்ல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.